ஓகே மேம். இப்போ அரசியல் விட்டுறலாம். அரசியலை விட்டுட்டு திரு விஜய் அவர்களாக இருக்கட்டும், திருமதி சங்கீதா அவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ளே யார் மேலே தப்பாக இருக்கலாம்? நீங்களே உங்கள் ஜட்ஜ்மெண்ட்டில், உங்கள் இதில். நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1992 தான் வந்துட்டு முதல்ல விஜய் வந்துட்டு ஒரு லீட் கேரக்டர் ரோல் ப்ளே பண்ணார். அவர் 1992 இருந்து இன்னைக்கு இயர் வந்துட்டு கிட்டத்தட்ட 2026. இந்த இத்தனை வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 33-34 வருஷத்துல அவர் என்ன ஆக்ட்ரஸ் கூட வந்துட்டு பாடாமல் இருந்திருப்பாரா, ஆடாமல் இருந்திருப்பாரா, ஹக் சீன்ஸ் இருக்காதா, ஒரு ஃபேமிலியா அவங்க ப்ளே பண்ணியிருந்தது, ஐ மீன் அவருடைய ப்ரொஃபஷனுக்காக சினிமாக்காக அவர் இருந்திருப்பார், எல்லாமே இருக்கும்போது இந்த அம்மா ஒரே ஒரு லேடி மேலே மட்டும் அடல்ட்ரஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க கான்க்ரீட்டாக சொல்கிறத வச்சு பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் கோர்ட்டுக்கு அவங்க வந்துட்டு ப்ரூவ் பண்ணுறக்கு ரெடியாக இருக்காங்க. ஏதோ ஒரு ப்ரூஃப் அவங்க கிட்ட இருக்கு. அது அவங்க எப்போ டிஸ்க்ளோஸ் பண்ண போகிறாங்க, இல்லை அது ரெஸ்பாண்டன்ட் 2-ஆ இவங்க ஆட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கலாம். அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், வேர் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ்.